நான் கை வச்சாலே அவங்க தலை ஆடிடும். உடல் பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ எதாக இருந்தாலும் அவங்க வந்து உட்காரும் போதே நான் யாரை நினச்சி கூப்பிட்டாலும் அம்மா வந்துடுவாங்க. ஆனால் அவங்க செய்கிறதுல வந்து ஏவல் இருக்குது, புரியுதுங்களா? ஏவல்னால் பல விதத்தில் ஏவிடுவாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களோட ஆத்மாவை கூப்பிட்டு பேசணும்னா அவங்க வந்து 30 நாள் கழிச்சு தான் என்கிட்ட வரணும். ஏன்னா அவங்க வந்து நான் யார் இதுலேயும் கலந்துக்க மாட்டேன். இதில் புரியுதுங்களா? இது வந்து அந்த ஆத்மா சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும், இந்த ஒரு இதில் மட்டும் நான் கலந்துக்க முடியாது. புரியுதுங்களா? மற்ற எல்லா விதத்துலேயுமே அம்பாள் வந்து என்னை எங்கே போக சொல்லுதோ அங்கே தான் நான் போவேன். அதுவும் உண்டு. அந்த ஆத்மாவை கூப்பிட்டு நீங்கள் பேசுவீங்க? ஆமாம், ஆத்மாவகிட்ட கேட்பேன். முதல்லாம் உடம்புல ஏற்றிக்கிட்டேன். உடம்புல ஏற்றி பேசும்போது என்னோட உடம்பு கொஞ்சம் பாதிக்கப்படுது, அதையும் சொல்கிறேன். முன்னே அதுக்கு 10 பேர் 20 பேர் இப்படி வருவாங்க. அதனால் ஆத்மாவை நிற்க வச்சு பேசுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லுவேன். முடியலைன்னு வருவாங்க, மந்திரிச்சு விடுவேன். பார்த்து அருள்வாக்கு கேட்க வருவாங்க குடும்ப பிரச்சனைக்காக. அதே மாதிரி ஆன்மாக்களை உடம்பு முடியலன்னு வருவாங்க. அப்போ இதில் நான் இறங்கிட்டேன். இது அங்கேருந்து விலகி நான் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. நானே அம்மா வச்சு பார்த்து நிறையா கூட்டு போயிருக்கேன். என்னென்ன சாமி வந்து உங்கள்கிட்ட அருள்வாக்கு சொல்ல? என்கிட்ட அம்மா வந்து காமாட்சி அம்மான்னு வருவோம், புரியுதுங்களா? முத காளியம்மா வந்தாங்க அருள்வாக்கு சொல்லி. அவங்க சக்தி தான் எல்லாத்துக்கும் மேலான சக்தி. அதுக்கப்புறம் நாகம்மா வந்தாங்க, புரியுதுங்களா? நாகம்மா வந்து ஆதிபராசக்தியாக வந்தாங்க, புரியுதுங்களா? உடம்புல வந்து உட்கார்ந்தது அப்படியே தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து தான் நாக்கில் வந்து அந்த ஓம் என்ற மந்திரத்தை பிராண மந்திரத்தையே நாக்கில் எழுதினாங்க, புரியுதுங்களா? அது எழுதின பிறகு தான் எனக்கு கையிலையும் வாக்குலையும் நீ இப்படி செஞ்சால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஒருத்தருடைய மனக்குறையை தீர்க்கிற நான் வந்து அவ்வளோ நான் என்ன நினைப்பேன், அவங்க நம்மக்கிட்ட வந்தால் நல்லாகணும், புரியுதுங்களா? அம்மாவுடைய பேர் விளங்கணும், இப்படி தான் அம்மாட்ட சொல்லுவேன். உன் பேர் விளங்கணும், நான் வந்து செய்கிறது உனக்கு எல்லாருக்கும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு தான் அம்மா இது வரைக்கும் வேண்டியிருக்கேன், புரியுதுங்களா? அம்மாட்ட அதுதான் கேட்பேன். அதே மாதிரி அது கூட இது கூடன்னெல்லாம் கேட்க மாட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டுவேன். உக்ர தெய்வங்கள் வந்து உங்கள்கிட்ட அருள்வாக்குக்கு எல்லா சக்தியும் அம்மா ஓம் சக்தியாக வந்திருக்காங்க. காளியும் வருவாங்க, காளியாத்தா எந்த காளியை கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. அவங்க இருக்கிறதுனால தான் அந்த துஷ்டதெல்லாம் நான் ஈஸியாக எடுக்க முடியுது. இப்போ காளிங்கிறது வந்து வெக்காளி, சிந்தலக்கர காளி பராசக்தி, வெட்டூடாங்காளி, அதர்வன பத்திர காளி, பிரிட்டிங்கிரா தேவி, மடப்புற காளி, மாசாணி அம்மா, இவங்களெல்லாம் கூப்பிடுவேன். அவங்களாம் என் உடம்புல இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஈஸியாக அந்த ஆத்மாக்களை விரட்ட முடியுது. நான் கை வச்சாலே அவங்க தலை ஆடிடும், புரியுதுங்களா? ஒருத்தர் மாதிரி பெரும்பாலையெல்லாம் அடிக்க மாட்டேன், கை வைப்பேன், ஆடிடுவாங்க. ஆடின உடனே அம்மா அடித்து விரட்டியாக அடிச்சிடுவாங்க. இந்த இடத்துல இறந்தாங்க, இந்த இடத்துல செத்த ஆவி அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்கள ஆடவும் விட மாட்டேன், பேசவும் விட மாட்டேன். நானே வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன் கூப்பிட்டு. ஆமான்னு அவங்களும் சொல்லிடுவாங்க.